இந்த வீடியோவில் ப்ளஸ் ஒன் அக்கௌண்டன்சியில் யூனிட் 11 கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் மெயினாக பாருங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, கன்சிடரேஷன் இன் டிட்டர்மைனிங் கேபிட்டல் ஆர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரான்னு பார்க்குறதுக்கு என்னென்ன கன்சிடரேஷன் டிட்டர்மைன் பண்ணணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரான்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு the basic consideration to differentiate between capital and revenue expenditure. Basic consideration என்னென்ன, capital expenditure revenue expenditure ன்னு பார்க்குறதுக்கு. nature of business, the expenditure on purchase of goods is revenue expenditure. ஒரு பிஸ்னஸில் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறான்னு வச்சுங்க, அது சேல் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், பர்ச்சேஸ் பண்ணுற குட்ஸுக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம்ல, அது அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். அதாவது விற்கிறதுக்கு வாங்குகிற குட்ஸ், விற்கிறதுக்காக சேல் பண்ணுறதுக்காக வாங்குகிற குட்ஸுக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சரை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறோம். பர்ச்சேஸ் குட்ஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் அசட் இஸ் எ கேபிட்டல் ஒரு அசட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அசட்டு பர்ச்சேஸ் பண்ணால் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். வெதர் அன் ஐட்டம் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் குட்ஸ் ஆர் அசட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி பிஸ்னஸ். ஒரு குட்ஸ் அசட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பொறுத்து இருக்குது. எப்படின்னா, குட்ஸ் இன்க்ளூட் ஆர்டிக்கல் ஆர் கமாடிட்டிஸ் இன் விச் த பிஸ்னஸ் இஸ் டீலிங் வித். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எ ட்ரேடர் டீலிங் இன் ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பட் ஃபார் எனி அதர் ட்ரேட், த பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் should be treated as a capital expenditure and shown in the balance sheet as asset. இது என்னென்னா, ஒருத்தவங்க ஃபர்னிச்சரே வாங்கி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடும். அது பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அது வந்துடும், அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடும். அதே இது மற்ற பிஸ்னஸில் ஃபர்னிச்சர் வாங்கினாங்கன்னா அது ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்குகிறாங்க, அது இப்போ அசட் ஆயிரும். அசட் ஆனால் அது பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கணும், அதான் சொல்ல வராங்க. அப்போ நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை பார்க்கணும். நீங்கள் இப்போ ஃபர்னிச்சரே வாங்கி விற்கிறாங்க அப்படின்னா, ஃபர்னிச்சர் விற்கிறதுக்காக தான் வாங்குவாங்க இங்கே, அப்போ அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும். இல்லை அப்படின்னா மற்ற எல்லா பிஸ்னஸுமே வேறு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபர்னிச்சர் ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்கியிருப்பாங்க, அப்போ அசட்டை ட்ரீட் ஆயிரும், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும், அது பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கணும். தேர்ஃபோர் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா இன் கிளாஸிஃபையிங் எக்ஸ்பெண்டிச்சர் பிட்வீன் கேபிட்டல் ஆர் ரெவென்யூ. கேபிட்டலார் அண்ட் ரெவென்யூன்னு பார்க்குறதுக்கு அந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க இப்போ ஃபர்னிச்சர் எக்ஸாம்பிள், இப்போ கம்ப்யூட்டரே வாங்கி விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே கம்ப்யூட்டர் என்ன ஆயிரும், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும். ஆனால் வேறு அதர் பிஸ்னஸில் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் யூஸ்க்காக ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வாங்குறாங்கன்னா அது அசட் ஆயிடும், அந்த அசட் பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கணும். ஓகே, ரெண்டாவது பாருங்கள், எஃபெக்ட் ஆன் ரெவென்யூ ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டி. ரெவென்யூ ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டி பாருங்கள். இஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஹெல்ப்ஸ் டு ஜென்ரேட் இன்கம் ஆர் ரெவென்யூ இன் தி கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட், இட் இஸ் ஏ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஜென்ரேட் பண்ணுதுன்னா, அந்த கரண்ட் இயருக்கு ஒரு இன்கமோ ரெவென்யூவோ ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். ஆன் அதர் ஹேண்ட், இட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஹெல்ப்ஸ் டு ஜென்ரேட் ரெவென்யூ ஆர் மோர் தென் ஒன் அக்கௌண்டிங் பீரியட், இட் இஸ் ஏ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது நம்ம செலவு பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுது, இன்கமை ஜென்ரேட் பண்ணுது, மோர் தென் ஒன் அக்கௌண்டிங் இயருக்கு ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எஃபெக்ட் ஆஃப் ரெவென்யூ ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிஸ்னஸ், ஒரு ரெவென்யூவை அந்த கரண்ட் பீரியடுக்குள்ளே ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுதுன்னா, ஜென்ரேட்டிங் ரெவென்யூ மோர் தென் ஒன் அக்கௌண்டிங் பீரியடாக இருந்தால் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும். பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், இஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்கர்ட் இன் தி நார்மல் கோர்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் ஆஃப் அசட், இட் இஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு அசட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஏற்படுற அந்த நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் அசட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஏற்படுற எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும். On other hand, if expenditure is incurred for major repair on asset which increase the productive capacity, it is a capital expenditure. Increasing ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன், அந்த மேஜர் எக்ஸ்பென்ஸை பண்ணோன்னா மெஷினரி ஓடாமல் கிடந்த மெஷினரியை நிறைய செலவு பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் கூட்டுறதுக்காக பண்ணி விட்றாங்கன்னா அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடும். நார்மல் பிஸ்னஸில் ரிப்பேர் ஆகுது, அதை சரி பண்ணுறோம் நார்மலாக, அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிடும். அதான் பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து மெட்டீரியாலிட்டி ஆஃப் அமௌண்ட் இன்வால்வ். ஒரு அமௌண்ட் மெட்டீரியாலிட்டியான்னு பார்க்கணும்.
ரொம்ப பாருங்கள், ரிலேட்டிவ் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் தி அமௌண்ட் இன்வால்வ்ட் இஸ் considered in distinguishing between revenue expenditure and capital expenditure. If the amount of expenditure is material, it is treated as a capital expenditure. Even if the expenditure does not increase the protective capacity of the asset, on the other hand, when the amount of expenditure is immaterial, it is treated as a revenue even if the benefit of the expenditure extend beyond one accounting period. ஒன் அக்கௌண்டிங் பீரியடை தாண்டி நமக்கு பெனிஃபிட் இருந்தாலும் அது இம்மெட்டீரியலாக இருக்குது, அது ப்ரொடெக்ஷன் அவ்வளோ கொடுக்காது அப்படின்னு சொன்னால் அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், காஸ்ட் ஆஃப் வேஸ்ட் பேஸ்கெட் இஸ் ட்ரீட்டட் எஸ் எ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ வேஸ்ட் பேஸ்கெட் வந்து அதனோட காஸ்ட் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதில் மெட்டீரியல், இப்போ அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மெட்டீரியல், இட் இஸ் ட்ரீட்டட் எஸ் ஏ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஈவன் இஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் டஸ் நாட் இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த அசட். ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆளுனால மெட்டீரியாலிட்டியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இம்மெட்டீரியலாக இருந்தாலும் immateriality if it is treated as a revenue even if the benefit of extends beyond the one accounting period. ஒன் அக்கௌண்டிங் பீரியடுக்கு மேலே பெனிஃபிட் கொடுத்தாலும் இம்மெட்டீரியலாக இருந்தால் அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் மே பி கிளாசிஃபைட் இன்டு ஃபாலோவிங் 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. கேபிட்டல் இந்த சார்ட்டை பாருங்கள். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் திரும்ப ஒரு அடி சொல்கிறோம். இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் டூரிங் அன் அக்கௌண்டிங் பீரியட் த பெனிஃபிட் ஆஃப் விச் வில் அவைல் ஃபார் மோர் தென் ஒன் அக்கௌண்டிங் பீரியட். அதனுடைய பெனிஃபிட் வந்து மோர் தென் அக்கௌண்டிங் பீரியடுக்கு மேலே போனால் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இட் இன்க்ளூட்ஸ் எனி எக்ஸ்பெண்டிச்சர் ரிசல்ட்டிங் இன் தி அக்விசிஷன் ஆஃப் அசட் ஆர் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி ரெவென்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். இட் இஸ் நான் ரெக்கரிங் நேச்சர். அது அடிக்கடி நடக்கிற எக்ஸ்பெண்டிச்சர் அது இருக்காது. இது நான் ரெக்கரிங் நேச்சர். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அக்விசிஷன் அசட் வாங்குறது, ஒரு மெஷினரி வாங்கிட்டு வந்து எரெக்ட் அந்த மெஷினரி கொண்டு வந்து கம்பெனியில் வச்சு அதை ரன் பண்ணுற வரைக்கும் ஏற்படுற எல்லா எக்ஸ்பெண்டிச்சருமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிரும். இது வந்து நான் ரெக்கரிங் நேச்சர், அடிக்கடி நடக்கிற எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பாருங்கள். Following are the features of the capital expenditure. It gives benefit for more than one accounting period. One accounting period க்கு மேலே இதனோட benefits கொடுக்கும். It includes acquisition of fixed asset and all expenditure incurred up to the point an asset is ready for use. ஒரு அசட்டை கொண்டு வந்து ஒரு ஃபிக்ஸட் அசட் வாங்கி அந்த அசட்டை யூஸ் பண்ணுற வரைக்கும் ரெடி பண்ணுவாங்கள்ல, யூஸ் பண்ணுற வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிரும். இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி ரெவென்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிஸ்னஸ். அது வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகாத மாதிரி இது இதனோட எக்ஸ்பெண்டிச்சர் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி ரெவென்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். ரெவென்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இட் இஸ் நான் ரெக்கரிங் நேச்சர். இது அடிக்கடி நடக்கிற எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, நான் ரெக்கரிங் நேச்சர். இட் ஷோன் ஆன் தி அசட் சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். கேபிட்டல் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் அசட் சைடில் காமிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் வாங்குறது, பில்டிங் வாங்குறது, அந்த வர காஸ்ட் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், கம்ப்யூட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனர், இதுவும் என்னதுன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரி இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் அண்ட் ட்ரையல் ரன். ஒரு மெஷினரியை வாங்கி இன்ஸ்டால் பண்ணி அங்கே வந்து அது கொண்டுட்டு வர்றதுக்காக கார்டேஜ் கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்க, அந்த ட்ரையல் ரன் ஓட்டுறதுக்காக கொடுற எல்லா எக்ஸ்பெண்டிச்சருமே என்ன எக்ஸ்பெண்டிச்சர்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி பார்க்குறோம். தி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் டே டு டே ரன்னிங் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் ஃபார் மெயின்டைனிங் த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் நோன் எஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ரெக்கரிங் நேச்சர். இது அடிக்கடி நடக்கும். இட் இஸ் இன்கர்டு டு ஜென்ரேட் ரெவென்யூ ஃபார் எ பர்டிகுலர் அக்கௌண்டிங். இந்த பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியடுக்கு மட்டும் இன்கமை ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கணும் அந்த எக்ஸ்பெண்டிச்சர். த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மே பி incurred in relation with the revenue or the relation with the particular accounting period. For example, cost of purchases is the revenue expenditure. ஒரு திங்ஸ் வாங்கி விற்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுற குட்ஸு அந்த ஏருக்குள்ளே வாங்கி விற்றுறோமா, அதனால் அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரிலேட்டட் டு சேல்ஸ் ரெவென்யூ. அந்த இது வாங்கி சேல்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோம், ரெவென்யூ க்ரியேட் பண்ணும் அது. ரெண்ட் அண்ட் சேலரிஸ் ஆர் ரிலேட்டட் டு த பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட். அப்போ அந்த மந்த்து அந்த இயரில் கொடுக்குற எல்லா ரெண்ட்டு, சேலரிஸு,
டெலிஃபோன் சார்ஜஸ்ஸு, ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ், இதெல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஃபாலோயிங் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இட் இஸ் அ ரெக்கரிங் இன் நேச்சர். இது அடிக்கடி நடக்கிற ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். ரெண்டாவது, இட் இஸ் இன்கர்டு ஃபார் மெயின்டைனிங் த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி பிஸ்னஸ். இது ஏர்னிங் கெப்பாசிட்டியை, பிஸ்னஸில் உள்ள ஏர்னிங் கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செலவாகுது. த பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பயர்ஸ் த சேம் அக்கௌண்டிங் பீரியட். அந்த பெனிஃபிட்டு அந்த கரண்ட் அக்கௌண்டிங் இயர்லேயே முடிஞ்சிருது. தி ஷோன் ஆன் தி டெபிட் சைட் ஆஃப் த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அது ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் அதை காமிக்கணும். இந்த பர்ச்சேஸ்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட்டில் காமிப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, ரெண்ட்டு பெய்டு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு, இன்சூரன்ஸ், இதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட்டில் காமிப்போம். அதான் இட் இஸ் ஷோன் ஆன் தி டெபிட் சைட் ஆஃப் த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃபார் ரீசேல் பண்ணுறதுக்காக வாங்குகிற அந்த பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் எல்லாம் ட்ரேடிங் டெபிட்டில் காமிப்போம். இது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், அதுவும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? An expenditure which is a revenue expenditure in nature, the benefits of which is to be derived over a subsequent period or periods is known as a deferred revenue expenditure. The benefits usually accrues for a period or 2 or more years. இது வந்து அந்த பீரியடுக்கோ 2 or more இயருக்கோ யூஸ் ஆகும். It is for the time being deferred from being charged against income. It is charged against income over a period of certain years. இது வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் deferred revenue expenditure சொல்லுவாங்க. Features of deferred revenue expenditure. For the following features of deferred revenue expenditure. It is a revenue expenditure. It benefits which is to be derived over a subsequent period or periods. It is not fully written off in the year of actual expenditure. It is written off over a period of certain years வரைக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்கன்னா அதனோட பெனிஃபிட்டு, அதனோட இன்கம் வந்து அந்த இயர்லேயே வந்துடாது. எவ்வளோ நாளுக்கு யூஸாக இருக்கும் அந்த பலன், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுனால. அதனால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதை ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு 10 டிவைட் பண்ணி இயர்லி மொத்த எக்ஸ்பென்ஸை 10 டிவைட் பண்ணி இயர் அதை ரைட் ஆஃப் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க இந்த எக்ஸ்பென்சஸை. The balance available written off accrual expenditure amount written off is shown in the asset சைடில். இந்த இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான் பண்ணோம், அது வந்து அந்த இயர் எக்ஸ்பெண்டிச்சர் போக, அதனால் அசட் சைடுக்கு வச்சுட்டு வருஷம் அதில் வந்து கழிச்சுக்கிட்டே வரணும். அப்போ ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரில் அமௌண்ட் அந்த வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் ஆகணும், பேலன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் காமிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், கன்சிடரபிள் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுற கன்சிடரபிள் அமௌண்ட்டு. மேஜர் ரிப்பேர்ஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரி பண்ணுறதும் deferred revenue expenditure சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் வந்து இதுக்கடுத்து ஏன் இந்த சிஏ ஃபவுண்டேஷனுக்கு +1 அக்கௌண்டன்சி எடுத்து உங்களுக்கு போடுறேன்னா, இதுதான் பேஸ் இருக்குது. இது பேஸ் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே உள்ள சம்மில் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இதில் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து 2 வீடியோ போடுறேன். ஒன்று எக்ஸாம்பிள் +1 அக்கௌண்டன்சியில் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா கேபிட்டலாக ரெவென்யூ, deferred revenue எக்ஸ்பெண்டிச்சரானு ஈஸியாக தெரியும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. அதே மாதிரி எக்ஸசைஸ்க்கும் ஒரு வீடியோ போடுறேன். திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.